ஓகே ஸோ ஹை சுச்சி ரிவ்யூ. ஸோ போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, இளம் விலையில் கிஃப்டட் சாரீஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாமே வந்து அந்த சில்க் மார்க் பியூர் சாரீஸ் தான். ஸோ பியூர் பட்டு அதில் வந்து ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 6 சாரீ கிட்ட வாங்கினோம். 6 இல்லை, இதுலேயே இன்னொரு சாரியும் வாங்கினோம். ஸோ ஒரு 7 சாரீ கிட்ட வாங்கியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து அதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஸ்ட் ஆரஞ்சு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிறது. அவங்க இந்த சில்க் மார்க்கோடையே கொடுத்துட்றாங்க. இந்த குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி கல்யாணத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் பட்டு அது நார்மலாக அவங்க எடுத்து கொடுத்தது. இதெல்லாமே சரி நம்ம கட்டுறதுக்கு இது வந்து அந்த டச் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், வேல்யூ இருக்கும், ரீவேல்யூ, அந்த மாதிரி சாரீ தான் இது எல்லாமே. அவங்க சொல்லியே தான் கொடுக்குறாங்க, அந்த பாக்ஸில் போட்டு வச்சதாகட்டும். இது வந்து ரெட்டப்பட்டா பார்டரில் பெரிய பெரிய பூ, பெரிய பெரிய பூ இல்லை, இது மான், இது தலைகீழாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட்டப்பட்டா பார்டரில் வந்துடும். இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. முந்தி இது பாருங்கள், இந்த இருக்குது முந்தி, ப்ளெயின் ப்ளவுஸு, இதுதான் முந்தி. உங்களுக்கு அந்த பட்டோட லுக்குமே அந்த இது தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4.5க்கு வந்து இந்த சாரீ வந்து வாங்கினோம், இந்த ரஸ்ட் ஆரஞ்சு. இதே டைப்பு தான். இது நான் அவளுக்கு கொஞ்சம்லாம் கட்டணும் என்றதனால் பிரித்து விட்டேன். அதனால் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சிருவோம். ஸோ இது வந்து என்னோடய தங்கச்சிக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு யூஎஸில் இருக்கா, அவளுக்குமே இங்கேருந்து வாங்கி அவள் வீடியோ காலில் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு சாரீ தான் வாங்கினோம். அவளுக்கான 2 சாரீ வாங்கினோம். இது ஒரு சாரியும் சரி போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் எங்களுக்கு எடுக்கலை. இந்த ரஸ்ட் ஆரஞ்சுலேயே கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் டார்க்கு, இந்த கீழே இருக்கிற பார்டரு, இந்த மாதிரி மட்டும் டிசைன் வந்து வேறு வேறு இருக்கும். இது பாருங்கள், இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதனால் அதை அவங்க பாக்ஸில் அப்படியே போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப பிரிக்க வேண்டாம், நான் மறுபடியும் பேக் பண்ணி கொரியர் பண்ண வேண்டும். ஸோ அதனால் மறுபடியும் அப்படியே மடிச்சிருவோம். இது வந்து எங்கள் மாமா பொண்ணுக்கு தான் வாங்கினோம். ஸோ ஆனந்திக்கு வாங்கின ஒரு சாரி. ஸோ அதனால் பேர் எழுதி போட்டாச்சு. அதனால் அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணியோட சாரி. ஆனால் என்னன்னு தெரியல, நாங்கள் பிளான்லாம் அப்படி ஒன்றுமே பண்ணலை. ஆரஞ்சா அப்படின்னு சொல்கிற பிளான் இல்லை. ஜென்ஸுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் எதுவுமே பண்ணலை. இங்கே பாருங்கள், அங்கே எங்களால் பிரித்து கூட காமிக்குங்க அப்படின்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. அப்படியே தான் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். சரி இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரித்தும் காமிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு நிறைய எடுக்கிறதுனால எங்களுக்கு இதையும் அதையும் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இதோட குவாலிட்டி லுக்கே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி ஆரஞ்சு, அந்த உள்ளே இருக்கிற புட்டா டபுள் ஷேடில் ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் வந்திருக்கும். இது வந்து பாருங்கள், நவாப்பழ கலர், இந்த கலர் இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஜரிகையோட லுக்குமே உங்களுக்கு வந்து தெரியும். இது நம்ம சில்க் மார்க்கில் எப்படி வாங்குவோம் பாருங்கள். இப்போ நாம் நிறையா ஷாப்பில் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோலாம் போட்டிருப்பேன். இது பாருங்கள், சூப்பராக இருக்கா? விரிச்சதுக்கப்புறம் அந்த சாரியோட லுக்கே அட்டகாசமாக இருக்குது. காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முந்தி அந்த பிளெயின் ப்ளவுஸுமே சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம கட்ட போகும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே ஆனால் வந்து நாங்கள் அந்த 4.5க்கு தான் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சில்க் மார்க் வந்துடுது. நான் என் செல்லில் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதுவுமே நம்ம ஆனந்திக்கு வந்து இன்னொரு சாரீ எடுத்தோம். இது சூப்பராக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு அவளை இதை தான் எடுக்க சொன்னேன். இதை எடுத்து கொடுத்துட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன். அவள் வந்து ரஸ்ட் ஆரஞ்சு பார்த்துட்டு ரஸ்ட் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்புறம் 2 மனசாகி சரி ஓகே இதையும் எடுத்துப்போம் அதையும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாரியோட லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது.
செம்மையான ஒரு காம்பினேஷன். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேர். அந்த பிங்க்குக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு க்ரீனோ அந்த மாதிரி இருக்கும். இது கல்யாண புடவையிலலாம் நிறைய பேர் வந்து இந்த பிங்க் வித் க்ரீன் வந்து நிறைய பேர் கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ வந்துடும். ராமர் பச்சையும் சொல்ல முடியாது இந்த ப்ளூ. அதுவுமே நல்லா வந்து இப்போ பெரிய பார்டர் போகிறதுனால இப்படி எடுத்துட்டோம். இதோட முந்தி அப்படியே காமிக்கிறேன். இந்த இப்படி தான் முந்தி இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் அந்த ரஸ்ட் ஆரஞ்சும் அவளுக்கு எடுத்த சாரி. கொஞ்சம் போனீங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. எங்களுக்குமே வந்து நிறைய எடுத்தனால கொஞ்சம் குழம்பிட்டோம். நான் அதனால தான் எனக்கு பிரியாலாம் அவ்வளோ தூரத்துக்கு எடுக்க முடியல. அப்படியே இருந்தாலும் அந்த ரேட்டு கம்மியிலையும் ஒரு 2 சாரி மட்டும் நாங்கள் எங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஐயம்மா அப்படியே அதை மட்டும் 2ஐயும் பார்த்துடலாமா? இன்னும் பார்க்க வேண்டியது 2 சாரியுமே என்னோடது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சாரியும் ஆர்த்தி சாரியும் மட்டும்தான் பேலன்ஸு. ஆர்த்திக்குமே வந்து ஒரு சாஃப்ட் சில்க் எடுத்துட்டேன். அதுவுமே என்ன பண்ணோன்னா கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த அண்ணாட்ட போய் கேட்டோம், தம்பி இந்த மாதிரி அண்ணா சொல்கிறேன் தம்பின்னு சொல்கிறேன். தம்பி தான் என்னோட கம்மியான சின்ன வயசு தான். ஸோ பிரசாத் அந்த தம்பி ரொம்ப நல்லா பொறுமையாக சொல்லி எங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன மாதிரி வேணும். எனக்கு ஒரு மஞ்சள் சாரி கொண்டு எடுத்து வச்சுருந்தாப்புல. நான் முதல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல போகும்போது அந்த காட்டன் சாரி நம்ம தாலி கட்டுறதுக்கு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த சாரியை. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கினது எல்லோ கலர். இது வந்து அந்த பாக்ஸில் அப்போ தான் வந்து அந்த பாக்ஸ் வந்து இறங்கிச்சு. கடைக்கு போட்டுவிட்டோம், அவங்க மீதி வந்து வரும். இந்த மாதிரி டைப் என்கிட்ட ஆரஞ்சு இருக்குங்க. அது ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இருக்குது இந்த கலர் இருக்குது, இந்த கலர் இல்லாமல் எடுக்கணும்னா எந்த பொம்பளைங்ககிட்டையும் எந்த கலர் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ இந்த சாரியோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரஞ்சு சாரி உங்களுக்கே தெரியும் நான் எத்தனையோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே எனக்கு பார்த்தோடனே பிடிச்சிச்சு. இதோட டிசைன் பாருங்கள், இதோட நூலோட குவாலிட்டி பார்த்தீங்களா? பியூரில் வந்து அந்த நூலோடதுமே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி வந்துடும் இதோட ப்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி இதையுமே நாங்கள் அப்படியே அவர் டப்பாக்குள்ள அப்புறம் தான் கொண்டு அக்கா இதில் கொஞ்சம் இருக்குது பாருங்கக்கா அப்படின்னு சொன்னார். அதனால சரி இதை ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3,500 தாங்க எடுத்தேன் இந்த சாரி. ஆனால் ரஸ்ட் ஆரஞ்சுலாம் ரேட்டு கூடிருச்சு. அதை தான் என் தங்கச்சி சொன்னான், எனக்கு மட்டும் கூட எடுத்துகிட்டு உனக்கு கம்மியாக எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடைசியாக எடுத்தேன் இல்லை நீங்கள் ரஸ்ட் ஆரஞ்சு. ஏன்னா ரஸ்ட் ஆரஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக போகிறதுனால அவங்க ப்ரைஸ் கூட தான் சொல்கிறாங்க. ஏன்னா கிடைக்கிறதும் கம்மியாக இருக்கான், அதனால அவங்க ஒரு வேளை கூட சொல்லலாம். ஆனால் பட் அதுவும் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா 4.5க்கு மேலே தான் வாங்கணும் அந்த பார்டரோட இதை பொறுத்து. ஆனால் மேக்ஸிமம் அந்த ரஸ்ட் ஆரஞ்சு எல்லாமே 4.5க்கு வாங்கணும். இது வந்து என்னோட சாரி. கடைசியாக என் மகளோட சாரியை பார்த்து விடுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பியூரில் அவளுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு மாதிரி எடுக்காமல் இதை வச்சுருவோம். இந்த இது எல்லாமே நான் குஞ்சம் கட்டலை, ஒன்றுமே கட்டலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூரில் வரும் தெரியுமா, இது நல்லா தான். இதை நானுமே இன்னும் விரித்து கூட பார்க்கல. அவர் இந்த டப்பாலேருந்து எடுத்ததை இப்படியே எடுத்தோம். இது வந்து இப்போ வந்து இந்த வின்டேஜ் கலெக்ஷனில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, இப்போ கேர்ள்ஸ் விரும்புகிறாங்களா, இங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி. இதுதான் வந்து முந்தி உங்களுக்கு. இதை நம்ம ஃபுல்லாகவே விரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து ப்ளவுஸ் போல் இந்த இருக்கா ப்ளவுஸு. அப்புறம் வந்து இது வந்து முந்தி. அப்புறம் அந்த பழைய காலத்து ஸ்டைலில் வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி புதுசாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அன்னம் மயில் சாஃப்ட் சில்கில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இதை ஒரு பெரிய ஷாப்பில் நல்ல ஒரு பாக்ஸ் போட்டு அந்த நேம் போட்டு இதை வச்ச உடனே கண்டிப்பான முறையில் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 12,000 to 15,000 கண்டிப்பாக வரும் இந்த சாஃப்ட் சில்கில். பட் நம்ம வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 ஒன்லி. ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின சாரீஸ். அவங்கக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வேஷ்டி ஆல்சோ அவங்க இன்னொரு இதில் இருந்து மட்டும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சரி இது ஓகே, இது டோட்டலி வேறு மாதிரி காம்பினேஷனாக இருந்தது. ஆர்த்திக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் இதை வந்து எடுத்தோம். சரி இந்த மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப சாஃப்ட்டு, அவளுக்கு ரொம்ப இதாக எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குண்டா தெரிவாளோ அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 4,000 ருபீஸ்க்கு தான் எடுத்தோம். சூப்பராக இருக்கா?
ஸோ இதுதான் நம்ம வந்து இளம்பிள்ளையில் பர்ச்சேஸ் பண்ண சாரீஸை. அவங்கக்கிட்ட பியூர் ஆல்சோ வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு நீங்கள் அதுதான் நான் சொன்ன மாதிரி 10 மணிக்கு அங்கே கடை மீன்ஸ் அவங்க வீடு காலையில் பாவம் அவங்களுக்கு வீட்டில் எல்லாமே ஒர்க் இருக்கிறதுனால 10 மணிக்கு தான் ஸ்டாஃப் வராங்க. 10 மணிக்கு நீங்கள் நேராக கிளம்பி நிறைய எடுக்கிறதா இருந்தால் ஒரு 10 சாரி 5 சாரிக்கெலாம் தயவுசெய்து போகாதீங்க. ஒரு நான் மினிமம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 சாரி வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால நாங்கள் அங்கே போனனால எங்களுக்கு பெனிஃபிட். ஸோ அதனால நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். அப்படியே இப்போ எங்களோட பில் ஒரு 1 lakh இருக்குன்னா சாரி இப்போ மற்ற கடைகளில் போனால் ஒரு 1.5 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபாய் ஆகும். இது அப்படியே எங்களுக்கு வந்தது வந்து ஒரு 1 lakh கிட்ட தான் பில்லே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி நமக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து நம்மளுக்கு கம்மியாக வரும். முகூர்த்தப்பட்டு மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அந்த முகூர்த்தப்பட்டை மட்டும் லைட்டாக மட்டும் காமிக்கிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து நாங்கள் வாங்கின முகூர்த்தப்பட்டு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த டிசைன் வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் தேடி எடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாங்கினோம். சாரி ஃபுல்லாக பிரிக்கலைங்க, அப்படியே மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் நாங்கள் முகூர்த்தப்பட்டு வாங்கினோம். இதுவுமே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்லேயே எங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போ வெளியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ இது, ஆனால் இது எல்லாமே வந்து பியூர் சில்க் மார்க்கோட கொடுத்துட்றாங்க. அந்த பியூர் பட்டிலேயே உங்களுக்கு வந்து வந்துடுது. ஓகேயா? ஸோ இதுதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண சில்க் சாரீ ப்ளஸ் கிஃப்டட் சாரீஸு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஊருக்கு போகலாங்க. ஆனால் கம்மியாக எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் போகாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும், உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படி என்றால் போங்க. அதுவும் ஒன்றுமே. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா கடைங்கிறப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. லைட்டிங் இருக்குது, நல்லா விரித்து காமிப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கலாம் போகாதீங்க. நம்மளாக எடுக்கணும், ரொம்ப கூட்டம் இல்லைன்னா கொஞ்சம் பிரித்து காமிப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பிரித்து காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ இதில் பொறுமையாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். தாராளமாக போய் எடுங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சாரியுமே கிடச்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் சுசித்ரா. பாய்.